சேவூரில் முத்துக்குமாரசுவாமி பொங்கல் திருவிழா பக்தர்கள் முதுகில் அழகு குத்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த சேவூரில் உயிருடன் நவகண்டம் கொடுத்து சித்தர் முத்துக்குமாரசாமி ஜீவசமாதி அடைந்தார். இவருக்கு ஆண்டுதோறும் ஜீவசமாதி அடைந்த நாளான புனர்பூச நட்சத்திரத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு கடந்த 10ஆம் தேதி காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து தினசரி சேவூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் அமைந்துள்ள முத்துக்குமாரசாமிக்கும் முசாபாரி தோட்டத்தில் அமைந்துள்ள அவரது ஜீவ சமாதியிலும் காலை மாலை வேளைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியாக திருக்கோவிலில் பொங்கல் வைத்தல், பெண்கள் மாவிளக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து சாமிக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் உட்பட திரவிய அபிஷேகங்கள், தீபாராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று மாலை அவரது ஜீவ சமாதியில் விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தி தேர்தல் இழுப்பது. அதில் ஒரு பக்தர் தேர் இழுப்பதற்கு பதிலாக கார் ஒன்றை முதுகில் அலகு குத்தியவாறு இழுத்து வந்து தனது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அலகு குத்திய பக்தர்களின் ஊர்வலம் ராஜவீதி, சேவூர் காவல் நிலைய சாலை, வடக்கு வீதி வழியாக திருவீதி உலா வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். என்னென்ன விருதென்றால் நிலையான உணவிற்கு பசவசங்கர கொடி, அன்னக்கொடி, பச்சைக்கொடி, நீலமய கோழி கொடி, பஞ்சு, சஞ்சரவாடம், சூரியவாடம், அஷ்டலட்சுமிகள் எனதுடைய மத்தியிலே நீ சித்தமாய் அருளாதிருக்க வேண்டும். சம்பத்துடன் புத்திர சந்தானமும் அருளது கொடுக்க வேண்டும். சக்திமானாருடன் குதிரை பலதானியம் ஆளாறு பெருக வேண்டும். பசி என்று வந்தவர்க்கு அன்னமும் தண்ணீரும் வண்டியில் பதற வேண்டும். இதுவெளி சூனியம் தூரவே நிற்க வேண்டும். சிவான் மருகனே, வெள்ளியங்கிரி வேலனே, கோகை மயில் மீதாடி வருவார். அன்னி வைடூரியம் அதாபார் உன் கனக வந்த மாலையும் பொன்னால் இழைத்ததொரு பட்டு பாவாடைகளும் அதாபார் உன் புத்தகர குடைகளும் போலவே காதலி கம்மலும் அதாபார் முன்கையில் தங்க விளைவுகளும் நாடு நகரத்தை உலகுடைய வாத வித்தத்தை இந்த பாவி இரு கண்களால் போல ஒளிவிட்ட செந்தாமால் செவந்தி செந்தாமரை திருவட்டத்திலே இலை